ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தி. வங்கதேச விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்கிறார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். வங்கதேச விவகாரம் குறித்து பிற்பகல் 3:30 மணிக்கு மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார். காலையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று மாலை 3:30 மணிக்கு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இன்று மதியம் ஜெய்சங்கர் அவர்கள் 3:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் வங்கதேச விவகாரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட வாய்ப்பிருக்கிறது? இந்தியாவின் அண்டை நாடுகளிலே வங்கதேசத்துக்கு முக்கிய இடம் இருக்கிறது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்கள் வழியாக வங்கதேச எல்லை பயணிக்கிறது. ஆகவே வங்கதேசத்தில் ஏற்படும் நிகழ்வுகளின் காரணமாக இந்த எல்லை மாநிலங்களிலே தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இன்று காலையிலே வங்கதேசத்தில் தற்போதைய நிலவரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கினார். வங்கதேசத்தில் தற்போதைய நிலை என்ன, எதனால் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவிலே தஞ்சம் புகுந்துள்ளார் போன்ற பல்வேறு விவரங்கள் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் பல்வேறு எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி வெளிநாட்டு சக்திகளின் நோக்கங்கள் இந்த நடவடிக்கைகளின் பின்னணியிலே இருப்பது புலப்படுகிறதா என்ற கேள்வியும் கேட்டிருந்தார். அதாவது ஏற்கனவே சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் உளவுத்துறைகள் வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது என செய்திகள் பரவி வருகின்றன. இது குறித்து கேட்டிருந்தார். ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறதா என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. ஆகவேதான் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தகவலை தெரிவித்த பின்னர் தற்போது நாடாளுமன்றத்திலும் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர். அந்த சமயத்திலே எதிர்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாது ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோ அல்லது மேற்கொண்டு வேறு விவரங்களை கேட்கவோ வாய்ப்பு கிட்டும். ஆகவே இத்தகைய அறிக்கை இன்று மதியம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பட்ஜெட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆலோசனைகள் நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்றன. இதற்கிடையே இன்று மதியம் இந்த 2 அவைகளிலும் தாக்கல் செய்யப்படவிருக்கும் அறிக்கைகளுக்காக நேரம் ஒதுக்கப்படும் என அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சமயத்திலே வங்கதேச எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தி எல்லை பாதுகாப்பு படை தனது ரோந்து பணிகளை அதிகரித்திருக்கிறது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என அழைக்கப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல் சௌத்ரி நேரடியாக எல்லைக்கு சென்று அங்குள்ள தற்போதைய நிலவரத்தை பார்வையிட்டு வருகிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளது பெட்ரோபோல் எல்லை. இந்த எல்லை மூலமாக வங்கதேசத்துக்கு பொருட்களை கொண்டு செல்லவும் வங்கதேசத்திலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் பல்வேறு வசதிகள் உள்ளன. ஆகவே முக்கிய எல்லை புள்ளியாக இது பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து தனது மேற்பார்வை பணியை தொடங்கி இருக்கிறார் எல்லை பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல். அதை அடுத்து பிற இடங்களிலும் எப்படி பாதுகாப்பு பணிகள் நடைபெறுகின்றன, ரோந்து பணிகள் நடைபெறுகின்றன என்பதை அவர் பார்வையிடுவார் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பங்களாதேஷ் தரப்பிலிருந்து தற்போது ரோந்து பணிகள் குறைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த சமயத்திலே கடத்தல் அல்லது ஊடுருவல் போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கலாம் என்பதால் இந்திய எல்லை பாதுகாப்பு படை தனது ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் டைரக்டர் ஜெனரல் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் நேரடியாக அங்கே சென்று தற்போதைய நிலவரம் என்ன என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசை பொறுத்தவரை எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உன்னிப்பாக இருக்கிறது. அத்துடன் நாடாளுமன்றம் மற்றும் கட்சிகள் ஆகியவற்றை கலந்தாலோசித்து அவர்களுக்கும் எல்லா தகவல்களையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஜெய்சங்கர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அருணா, அனைத்து தரப்பினரும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வங்கதேசம் விவகாரம் குறித்து
இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளிக்க இருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி கணபதி. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.